அனைவருக்கும் வணக்கம். சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நம்முடைய சமூகத்தில் மிக அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றோம். அதன் மைய கருத்தான பக்தி, மனிதநேயம், மக்களை நல்வழிப்படுத்துதல் ஆகியவைகளை நாம் மறந்துவிடுகிறோம். இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அந்தந்த காலகட்டங்களில் தோன்றிய மகான்களாலும் மகரிஷிகளாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில நல்ல வழிமுறைகள் தான். அதுவே சூழ்நிலைகளும் காலங்களும் மாறும்போது நிறைய சம்பிரதாயங்கள் தேவையில்லாமல் போய்விடுகிறது. எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டில் திருமணங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறுவதில்லை. மேலும் பகலில்தான் திருமணங்கள் நடைபெறும். ஆந்திர மாநிலத்தில் இரவில்தான் திருமணங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நல்ல நாட்கள் இல்லை என்று ஒதுக்கப்படும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அங்கு திருமணங்கள் நடைபெறுகின்றன. சடங்கு சம்பிரதாயங்கள் நாட்டுக்கு நாடு, ஏன் சில நாடுகளில் ஒரு பகுதிக்கு பகுதி மாறுபடுகிறது. உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே ஆயிரக்கணக்கான சம்பிரதாயங்கள். ஒரு நாட்டிலே நல்லது என்று கருதப்படுவது மற்றொரு நாட்டிலே தீமையாகின்றது. ஆகவே சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது. அதன் பின்னே இருக்கின்ற மனித நேயத்தை, நல்ல எண்ணத்தை பார்க்க வேண்டும். கடவுளும் அதைத்தான் பார்ப்பார். கடவுளின் பெயரால் நடைபெறுகின்ற மற்றவர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய, மனம் புண்படுமாறு ஏற்படுத்துகின்ற சடங்கு சம்பிரதாயங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். அவைகளை மாற்றுவது அல்லது ஒதுக்குவது தெய்வ குற்றமாகும் என்று நினைப்பது முட்டாள்தனமாகும். ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்காத, பசியோடு இருப்பவனுக்கு உணவளிக்காத மதத்தை தூக்கி எறியுங்கள் என்று விவேகானந்தர் கூறியதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, ஸ்ரீ மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.